வெல்கம் பேக் எவ்ரிவான். இன்னைக்கு பிசியோதெரபி பற்றின ஒரு அப்டேட் பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் அந்த வீடியோ. அதாவது ரீசெண்ட் டைமில் வந்த NCAHP ஆக்ட் 2021 படி ஒரு டிராஃப்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிராஃப்ட் வந்துட்டுனாலே கூடிய சீக்கிரமாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டிராஃப்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுவரையும் பிசியோதெரபி கோர்ஸ் அப்படின்றது 4.5 இயர்ஸாக இருந்தது. பட் இப்போ ரீசெண்டாக அந்த டிராஃப்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4 இயர்ஸ் தியரியாவும் 1 இயர் ஃபுல்லாக இன்டர்ன்ஷிப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையும் பிசியோதெரபிக்கு நீட் எக்ஸாம் மேண்டேட்டரி கிடையாது. பட் இந்த டிராஃப்ட்டுக்கு அப்புறம், அதாவது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்னா நீட் எக்ஸாம் கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நீட் எக்ஸாம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷரா உள்ள வர பிபிடி, அதாவது பேச்சுலர் டிகிரி பண்ண வரவங்களுக்கு. எம்பிடியை பொறுத்தவரையும் இந்த நீட் எக்ஸாம் அப்படின்றது மேண்டேட்டரி கிடையாது. ஜஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினாலே போதும். பட் பிபிடிக்கு நீட் எக்ஸாம் மேண்டேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த 2 அப்டேட்டையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஏன் அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் போட்ட வீடியோஸ்ல அதிகமாக வியூஸ் போனது என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிசியோதெரபி சம்பந்தமா நான் போட்ட வீடியோஸ் தான். ஸோ அதனால இந்த அப்டேட்ஸ் உங்ககிட்ட சேர்க்கணும்னு நினைச்சேன். தட்ஸ் ஆல் கைஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பிசியோதெரபி படிச்சிட்டு இருக்காங்க, இல்ல படிக்க போறாங்க, இல்ல படிச்சு முடிச்சுட்டு MBT பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. உங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். until